கோடர்ஸ் வெல்கம் பேக் டு கோட் வித் இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டே 69. ஸோ டே 68ல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் தான். ஹேவிங்க்கும் வேர்க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். எஸ், ஃபார் ஃபியூ டேஸாக நம்ம எஸ்கியூஎல் ஜர்னி தானே பார்த்துட்டு வரோம். ஸோ எல்லாமே வந்துட்டு டெஃபினிஷன் புக் டெஃபினிஷன்ஸே பார்த்துட்டோம். ஆனால் ஒரு ரியல் டேட்டா இன்ஜினியரிங் ட்ரேட் ஆஃப்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? So yes, since you already know what they are, let's look at the hidden gotchas that interviewers use to trip your experienced candidates. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டையும் நம்ம தாண்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் உங்களோட இன்டர்வியூவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்ப்ரெசிவான சில திங்ஸை வந்து நம்ம கற்றுக்கலாம். அது எஸ்பெஷலி வேர் அண்ட் ஹேவிங்கில். ஓகேயா? ஸோ த ஹிடன் அக்ரிகேஷன் ட்ராப்புங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்னா எதுக்கு, ஹேவிங்னா எதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ த ஆடிட்டர், த கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஏன் வந்துட்டு நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, வர்ச்சுவலா நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஜினியரிங் கோல் என்னவா இருக்கும்? நம்மளோட வால்யூம் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கு தானே. ஷஃபிள் கிளஸ்டர்ல வந்துட்டு நம்ம ஷஃபிள் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வால்யூம் வந்து நான் கம்மி பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு வால்யூம் கம்மி பண்ணணும்னாலே நம்ம எங்க வருவோம்? ஃபில்டரிங் தான். ஸோ ஃபில்டரிங் எங்க நடக்கும்? வேறு தான். ஸோ பை ஃபில்டரிங் அவுட் டர்ட்டி டேட்டா, லைக் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எது வேணாம், எந்த ரோஸ் வந்து நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட டவுன் ஸ்ட்ரீமான ஆவரேஜ் சம் இந்த கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஹை இன்டெகிரிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஹேவிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் சிபியூ அண்ட் மெமரி சைக்கிள் ப்ராசஸிங் ரோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட அனாலிசிஸ்லேருந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக நம்மளுக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டால், ரோ லெவலில் என்னால் வந்துட்டு டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தும் நான் வந்து இதை பண்ணலை அப்படின்னா என் மேலே தான் தப்பு. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வேறு கண்டிஷன் யூஸ் பண்ணேன். அதனால தான் இதில் கேட் கீப்பர்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கு அந்த சைடு யார் இருக்கணும், இந்த சைடு யார் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வந்துட்டு வேறு கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் த ஆடிட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஹேவிங் ஏன் ஆடிட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் ஆப்ரேட்ஸ் அட் குரூப் லெவலில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகிறதுனால தான். ஸோ பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங்கோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை டிபெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஹேவிங் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வென் யூ என்ஃபோர்ஸ் த பிஸ்னஸ் கேபிஐஸ் லைக் கேட்டகரிஸ் வந்துட்டு ஆவரேஜோட சேல்ஸ் இதுவாக இருக்கும் போது மட்டும் எனக்கு வந்துட்டு காமி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு அங்கே ஹேவிங் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு கேட் கீப்பருக்கும் ஆடிட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ வேறு ஏன் நம்ம கேட் கீப்பர்னு சொல்கிறோம், ஹேவிங் வந்துட்டு ஏன் ஆடிட்டர் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு மேஜர் திங். கரெக்டாக? பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு ஒரு டேட்டா இன்ஜினியர் ஃபோக்கஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாவே இருக்க போகுது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு காமிக்கக்கூடிய திங்ஸ். ஸோ வேறு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் எனக்கு தேவையானது நான் எடுத்து தூக்கி போட்டேன்ல. ஸோ அப்படி தூக்கி போட்டதுனால எனக்கு வந்துட்டு எனக்கு நிறைய டைம், மெமரி, சிபியூ, ப்ராசஸர் எல்லாமே சேவ் ஆகுது. அதனால எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவாகவே இருக்கும். அதே மாதிரி ஷஃபிளோட சைஸை வந்துட்டு மினிமைஸ் ஆகிடும். இன்புட்டு டேட்டாவை வந்து மினிமைஸ் பண்ணும்போது என்னோட ஷஃபிள் சைஸும் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ வேர் கிளாஸ் வந்துட்டு இண்டெக்ஸஸ் வச்சு வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங் கிளாஸ் வந்துட்டு ஜென்ரலி அதை யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டிஷனிங் அதில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வேறு தான் வந்துட்டு ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ கோட் கம்பேரிசன் சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரோ லெவல் ஃபில்டரிங், இண்டெக்ஸ் எஃபிஷியன்ட் இதெல்லாமே வந்துட்டு வேர் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஹேவிங் வந்துட்டு அக்ரிகேட் யூஸ் பண்ணும்போது. கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு கோட் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்கவா? மோஸ்ட்டாக பீப்புள் வந்துட்டு எப்படி நினச்சிருப்பாங்க, ஹேவிங் வந்துட்டு குரூப் பை இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஹேவிங் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அது கரெக்டாக கிடையாதா? இன்கேஸ் நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு குரூப் பை இருந்தால் தான் ஹேவிங் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம குரூப் பை இல்லாமலேயும் வந்துட்டு ஹேவிங் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூவர் வந்துட்டு கேட்குறாங்க, செலக்ட் இப்போ நான் அந்த கோடு வந்துட்டு உங்களுக்கு டேட்டா பேக்ஸ் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கோட் வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தென் 800. இப்போ எனக்கு குரூப் பையே இல்லை, ஹேவிங்ல வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் சொல்கிறேன், எனக்கு எரர் ஷோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ இந்த ஹேவிங்கிறது அக்ரிகேஷன்ல தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அக்ரிகேஷன் வந்துட்டு குரூப்டு டேட்டான்னு சொல்லியிருக்கோமா. இப்போ குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும், குரூப் பை இருக்கணும். ஆனா இங்க எனக்கு குரூப் பை இல்லை, ஆனாலும் எனக்கு வந்துட்டு எரர் காமிக்கல. வை? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல நம்மளுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் அப்படின்னா என்டையர் டேபிளையும் ஒரு குரூப்பா போட்டுக்குது. நான் குரூப் வந்துட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டேட்டா வந்து ரோ டேட்டாவை ஒவ்வொரு பக்கெட்ல போடுதுல. ஆனா இங்க நான் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஸ்டார் கொடுத்துருக்கறதுனால என்டையர் டேபிள் தானே ஸ்டார் டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்டையர் டேபிளுமே ஒரு குரூப்பா வந்து டினோட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டோட்டல் கவுண்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் 100 அப்படின்னா என்டையர் டேபிளுமே வந்துட்டு 100க்கு ஈக்குவலா இருக்கா, 100 கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுதான். இப்போ ஆர்டர்ஸ் டேபிள் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதுல வந்துட்டு ஐ கெஸ் 8 அந்த மாதிரி தான் வந்துட்டு வேல்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கவுண்ட் வந்துட்டு 4ஆ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு வந்து அந்த கவுண்ட் வந்துட்டு கவுண்ட் ஆஃப் ஸ்டார் வந்துட்டு 4க்கு மேலே இருந்தால் மட்டும் எனக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஷோ பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ ஆனால் பார்த்தீங்களா, எனக்கு ஆர்டர்ஸ் டேபிளில் 8 ரோஸ் இருக்குது, 8 கவுண்ட்ஸ் இருக்குது, அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சா, ஒரு என்டையர் டேபிளையுமே ஒரு குரூப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்குது. இஸ் இட் அமேசிங், ரைட்? ஸோ த ஹிடன் அக்ரிகேஷன் ட்ராப்னு சொல்கிறது இங்கே தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எந்த வேர் கண்டிஷனும் யூஸ் பண்ணல, குரூப் பை கண்டிஷன் யூஸ் பண்ணலை, எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் சிம்பிளி வந்துட்டு என்னோட டேபிள்ல டேட்டா இருக்கா இல்லையா, இல்லை எம்டி டேபிள் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன்ஸை நான் கண்டிப்பாக என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ உங்களோட டேபிள் அதாவது ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. உங்களோட டேட்டா ஃப்ரேமோட கவுண்ட்டும் உங்களோட டேபிளோட கவுண்ட்டும் வந்துட்டு சேமாக இருக்கா, அதையே நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஹேவிங் நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை, கவுண்ட் ஆஃப் ஸ்டார் மட்டும் யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணுவோம். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, பார்ட்டிஷனிங் அண்ட் இண்டெக்ஸிங் பெனாலிட்டி நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ நம்மளோட இது பண்ணும்போது நம்மளுக்கு மாடுலர் ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட டேட்டா இன்ஸ்டன்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாடுலராக இருக்கும். நம்ம சிடிஇஸ், டெம்பரரி டேபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு டெம்பரரி டேபிள்ஸே வந்துட்டு ஒரு கேட் கீப்பராக வச்சுப்பேன். அதை வந்துட்டு என்ன பண்ணுவேன், ஒரு வேர் கண்டிஷனில் கொடுத்து அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி நான் எடுத்துப்பேன். அந்த சிடியில் இருக்க வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கோ, அதை வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பிஹைண்ட் பேக் அண்ட் சினாரியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். உங்களோட ப்ரைஸை வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக கொடுக்கறது தான். உங்களோட டேபிளை வந்துட்டு இன்னும் நீட்டராக, இன்னும் கிளீனராக எப்படியெல்லாம் வந்துட்டு என்னால் மோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மோல்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு காமிக்கணுங்கிறது தான் என்னோட பேஸ் கோலே. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லைக் நான் ஒரு பைப்லைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா பில்ட் டூலை வச்சு நான் வந்துட்டு ஒரு கோடு எழுதுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு ஹேவிங்க்கு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபில்டரிங் பண்ணாமல் இருந்துட்டு அவனோட ஸ்டெப்ஸ் வந்து என்ன இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கும், ஸ்டேஜிங் லேயர், மார்ட் லேயர், ரிப்போர்ட்டிங் லேயர்னு சொல்லிட்டு. ஸ்டேஜிங் லேயர்னு சொல்கிறது யூஸ் வேர் கண்டிஷன் தான். என்னோட ஜங்க் ரோஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவேன். மார்க் லேயர் அப்படின்னு சொல்றது அக்ரிகேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன காலம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் குரூப் பண்ணுறது தான் மார்க் லேயர். ரிப்போர்ட்டிங் லேயர் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஃபைனல் அக்ரிகேட்டட் டேபிள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதா யூசிங் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிள், வேர் கண்டிஷன், ஹேவிங், இதுதான் வந்துட்டு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட அப்ரோச்சை கொண்டு போகும்போது யூ கேன் வெரிஃபை த டேட்டா குவாலிட்டி அட் ஈச் லேயர். ஒவ்வொரு லேயர்லையும் வந்துட்டு உங்களோட டேட்டா குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். கரெக்டாக வந்துட்டு என்னோட வேர் கண்டிஷன் ஒர்க் ஆகுதா, கரெக்டாக என்னோட குரூப் பை வந்து ஒர்க் ஆகுதா, அதை வந்து தனித்தனி குரூப்ஸாக எடுத்துக்குதா, காம்போசிட் கீயாக எடுத்துக்குதா, ரிப்போர்ட்டிங் லேயரில் வந்துட்டு அவுட்புட் கரெக்டாக வருதா. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்னா, இட் அலவுஸ் த query optimizer டு கேட்ச் இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏற்கனவே லார்ஜ் டேட்டா ஸ்கேல் வந்து வேர் ஹவுஸ் லைக் ஸ்னோஃப்ளேக், பிக்வெரி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு எனக்கு query optimizer ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அதை கேட்சப் பண்ணி வச்சிருக்கோம். நான் திரும்ப திரும்ப எடுத்து என்னால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. என்னோட பேக்கெண்டில் நிறைய ப்ராசஸ் இருக்கும்போது என்னோட மாடலர் ஆர்கிடெக்சரில் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதே வேர் கண்டிஷனில் தான். என்னோட இன்புட் வச்சு தானே நான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸே பண்ண முடியும். என்னோட டேட்டாவோட குவான்டிட்டி வச்சு தான்.
ஸோ அப்போ அதுக்கு எனக்கு இந்த வேர் கண்டிஷன் அண்ட் ஹேவிங் கண்டிஷன் வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிஷனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் நீங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் ப்ரூனிங் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கட் ஆஃப். என்னோட டேபிள வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஃபில்டர் பண்றது தான் வந்துட்டு என்னோட ப்ரூனிங்னு நான் சொல்றேன். ஆனா, அக்ரிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் அவுட் பண்றதுக்கும், வேர் கண்டிஷன்ல வந்துட்டு ஃபில்டர் அவுட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ். கண்டிப்பா இருக்கு. இப்போ உங்களோட ஆர்டர் டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத வச்சு வேர் கண்டிஷன்ல ஆர்டர் டேட் ஈக்குவல் டூ நான் ஒரு வேல்யூ குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களோட டேட்டால இருந்து 99% டேட்டாபேஸ வந்துட்டு அப்படியே ரீட் பண்ணி விட்டுரும். கரெக்ட்டா? It allows the database to skip reading 99% of the data because partition pruning வந்துட்டு அங்க நடக்கும். ஸோ the having trap எப்போ வரும் அப்படின்னா, நீங்க அதே டேட்டா வந்துட்டு having clauseல வந்துட்டு ஃபில்டர் அவுட் பண்ண நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ஃபுல் டேபிளும் ஸ்கேன் ஆகும். அது எனக்கு தேவையா? தேவையில்லைல்ல. ஸோ இட் ஹேஸ் டு ரீட் எவ்ரி சிங்கிள் ரோ, குரூப் தெம் அண்ட் தென் த்ரோ அவே த டேட்டா தட் டசன்ட் மேட்ச். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ஹேவிங் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாவே இண்டெக்ஸை மட்டும் பார்க்கும். என்னோட காலம் என்னவோ அந்த காலம் மட்டும் செக் பண்ணும். அந்த காலம்க்கு செக் பண்ணி அதை மட்டும் எனக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஹேவிங் அப்படியா? கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? குரூப் பண்ணும். எதை வச்சு குரூப் பண்ணுமோ அதை பார்க்கும். அந்த ஒவ்வொரு பக்கெட்குள்ளேயும் போயிட்டு என்னோட ஹேவிங் கண்டிஷன் இந்த டேட் இருக்கா, இந்த டேட் இருக்கான்னு ஒவ்வொரு பக்கெட்டா போய் தேடும். அந்த தேடின வேல்யூஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணும். ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். அதை டெலீட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹேவிங் கண்டிஷன் செக் பண்ணும். இவ்வளோ பெருசா வந்து நான் பண்றதுக்கு பதிலா, என்னோட ஃபுல் டேபிளையும் ஸ்கேன் பண்றதுக்கு பதிலா, நான் வேற கண்டிஷன்ல வந்துட்டு ப்ரூன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ப்ரூன்னாலே கட்டிங் தான். நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்டா இருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா பிளான்ட்ல வந்துட்டு ப்ரூனிங் அப்படின்னு சொல்றது என்னது? தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறது தான். அப்பதான் வந்துட்டு அது நல்லா தளன்னு வளரும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்னோட டேபிள் இருக்க தேவையில்லாத ரோஸை நான் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை? வரவே வராதுல்ல. நான் எல்லா ப்ராசஸும் பூவே பூத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல இருக்கிற ஒரு ஒரு இலைய பிக்கணும் அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா? அதனாலதான். ஸோ ஒரு இன்டர்வியூல நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர் கண்டிஷன் வந்துட்டு வேர் கண்டிஷனுக்கும் ஹேவிங்க்கும் வந்துட்டு ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க? எதுக்காக வந்துட்டு ஹேவிங் யூஸ் பண்ணும்போது வேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். I treat var as my partition pruning tool for performance. பெர்ஃபார்மன்ஸ்க்காக என்னோட பார்ட்டிஷன் ப்ரூனிங் டூலா வந்து நான் வேற கன்சிடர் பண்றேன். ஹேவிங்கிறது என்னோட போஸ்ட் அக்ரிகேஷன் லாஜிக் டூல். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறுங்கிறது பார்ட்டிஷன் ப்ரூனிங் டூல் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ஹேவிங்கிறது போஸ்ட் அக்ரிகேஷன் லாஜிக் டூல். இப்போ நான் ஹேவிங் காலம் வந்துட்டு வேர் கண்டிஷன் யூஸ் பண்றத விட யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா என்னோட என்ஜினோட எபிலிட்டி அண்ட் query எக்ஸிகியூஷன் பிளானை நான் ஆப்டிமைஸ் பண்றேன். அது மூலியமா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு வந்து மெமரி வந்துட்டு கம்மியாகுது. சிபியு ப்ராசஸர் யூசேஜ் வந்து கம்மியாகுது. இவ்வளோ எனக்கு நல்லது இருக்கு. அதனால எனக்கு டைமும் வந்துட்டு ஈஸியஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா வாட் இஸ் வேர்? டிஃபைன் வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கும்போது, இவ்வளோ விஷயம் சொல்லும்போது பரவாயில்லையே உங்களுக்கு பேக்கெண்ட்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைப்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கும் வேணும். சரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எஸ்கியூஎல் டயலக்ஸ்ல இருக்கு அப்படின்னா, யூ கேனாட் யூஸ் அன் அலையஸ். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வேர் கண்டிஷன்ல அலையஸ் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு கொஸ்டினா கேட்டாலும் நீங்க வந்து தைரியமா சொல்லணும். நம்ம ஆக்சுவலி 30 எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வீடியோல இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இன்னும் கிளியர் கட்டாவே கொடுத்துருக்கேன். ஏன் வந்து வேர் கண்டிஷன்ல நம்ம வந்துட்டு ஐஏஎஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் போய் நம்ம யூடியூப் சேனல் அவைலபிள் இருக்கு. போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன் இப்பயே நான் ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படின்னா, நீங்க போய் இப்படி செக் பண்ணும்போது அப்படியே 30 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சும்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்டா உங்களோட இன்டர்வியூ வந்துட்டு அமையும். ஸோ இவ்வளோதான் ஃபுல் டேட்டா இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஐ மீன் டேட்டா இன்ஜினியரிங் ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது. வேர் கண்டிஷன் அண்ட் ஹேர் கண்டிஷன் வந்துட்டு இவ்வளோதான். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இது நீங்க வந்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூப்ல இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லலாம். ஸோ அண்டர் த பர்ஃபார்ம் இது கோட் வித் கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்லிங். உங்களோட சப்போர்ட்க்கு